أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم قال: قد رأيت الذي صنعتم ولم يمنعني من الخروج إليكم إلا أني خشيت أن تفرض عليكم وذلك في رمضان. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவும் அவனது மலக்குமார்களும் யாரின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்ட எம்பெருமான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களினுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், இன்னும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையாமல் நிறைவாக உண்டாகட்டுமாகுக. ஆமீன். எனது உரையை துவங்குவதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தினை சொன்னால் பதில் சொல்வது வாஜிப் என்பதை பணிவோடு நினைவுபடுத்தியவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் அல்லாஹ் தஆலாவிற்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். காரணம், 2 மாதங்களாக நாம் கூட்டாக அல்லது தனிப்பட்ட முறையிலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான், ரஜப மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்து ரமலான் மாதத்தை அடையச் செய்வாயாக என்ற துஆவை கூட்டாகவோ தனியாகவும் நாம் கேட்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய மக்ரிபிற்கு பிறகு ஷக்கினுடைய நாள், சந்தேகத்திற்குரிய நாள், அதாவது 29 இன்றைய மகரிபு வரை பூர்த்தியாகிறது. 29வது பிறை, ஷாபானினுடைய 29வது பிறை. இன்றைய அசரினுடைய அந்த நேரம் முடிகிறது அல்லவா, அதாவது மகரிபிற்கு முன்பு வரை பூர்த்தியாகிறது. மகரிபிற்கு பிறகு 30வது பிறை இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் ரமதானினுடைய முதற் பிறையாக கூட இருக்கலாம் என்ற அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில் மாதம் என்பது 29 அல்லது 30, 29 அல்லது 30, 29லே பிறையை பார்க்க வேண்டும். தென்படவில்லை, காணவில்லை என்று இருக்கும் பொழுது அந்த மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து அதுக்கு அடுத்த நாளை ஃபிக்ஸடே பண்ணிடணும், அது அடுத்த மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்ட்டு. இப்போ அந்த அடிப்படையில் இன்றைய மகரிபிற்கு பிறகு பிறை பார்க்கப்படும். தமிழகம் முழுவதும் பிறை பார்க்கப்படும். பிறை தென்பட்டால் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு இஷா தொழுகை முடிஞ்சு அந்த சுன்னத்தெல்லாம் முடிஞ்சு அதாவது இஷா தொழுகை முடிஞ்சதிலிருந்து ஒரு 10 நிமிஷம் கணக்கிட்டு தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்துகள் நடைபெறும். அதை தொடர்ந்து வித்ருவாஜிபு தொழுகையும் நடைபெறும். அனைவரும் இன்ஷா அல்லாஹ் பிறை தெரிந்தால் இன்றைக்கு அதிலே கலந்து கொள்ளுங்கள். இல்லை, ஒருவேளை பிறை தென்படவில்லை என்று இருக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நாளைய மகரிபிற்கு பிறகு நிச்சயமாக கன்ஃபார்மாக அந்த சனிக்கிழமை மகரிபிற்கு பிறகிலிருந்து ரமதானினுடைய 1வது பிறை துவங்கும். எனவே ரமதானினுடைய அந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து ரமதான் மாதத்தை நாம் எப்படி கையாள வேண்டும்,
அதிலே எது போன்ற அமல்களை வைத்து அந்த மாதத்தை நிரப்ப வேண்டும், அந்த மாதத்திலே நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற சில சந்தேகங்கள் இருக்கலாம். அந்த சந்தேகத்தையும் இந்த வார ஜும்ஆ பயானிலே நாம் சற்று சிந்தனைக்கு கொண்டு வந்து யோசித்து பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக உலகத்தினுடைய அடிப்படை ஒன்றுக்கு ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ, இலவசம் என்று ஒரு கடையிலே அறிவிக்கும் பொழுது, ஒரு துணிக்கடை அறிவிக்கும் பொழுது, அல்லது ரேஷன் கடையிலே 1000 ரூபாய் தருகிறார்கள் இலவசம் என்று அறிவிக்கும் பொழுது, அதிலே மும்முரம் காட்டக்கூடிய மக்கள், ஏராளமான மக்கள் மும்முரம் காட்டுகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த வரக்கூடிய அந்த ரமதான் மாதத்திலே ஆஃபர் அறிவிக்கிறான். நார்மலாக ஒரு ரக்காயத்தை நம்ம ஒரு ஃபர்தான காரியத்தை நிறைவேற்றுறோன்னா அதற்குண்டான நன்மையை தான் அல்லாஹ் தருகிறான். ஆனால் அந்த ரமதான் மாதத்தை நாம் அடைந்து அதிலே ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது ஒன்றுக்கு 70 மடங்கு நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்ற ஆஃபரை அல்லாஹ் தஆலா இந்த ரமதான் மாதத்திலே அறிவிக்கும் பொழுது அதை ஒரு சாரார் மட்டுமே, ஒரு சாரார் என்று சொன்னால் வழக்கமாக யார் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ, வழக்கமாக யார் மாதம் நோன்பு அந்த 3 நாட்கள் நோன்பு வைக்கிறார்களோ, யார் சுன்னத்து நஃபீல்களை பேணுகிறார்களோ அவர்களே வைத்து அதிலே பயன்பெறுகிறார்கள் என்ற அந்த மன வருத்தத்தோடு இந்த ஜும்ஆவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை எப்படி தனிப்பட்ட அமல்களினால் நிரப்பினார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தில் தனிப்பட்ட முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் போயிட்டு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட் நாள் தொழுகிறாங்க. அதை பார்த்த சஹாபாக்கள் தங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்கிறாங்கன்னா அதில் அவ்வளவு அதீத ஆர்வம் கொண்டு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட போய் இணைஞ்சிருவாங்க. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதான் மாதத்தில் பள்ளிக்குள்ளே நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தொழும்போது இந்த ஹதீஸை உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, பின்னாடி சஹாபாக்களும் தொழுகிறாங்க. ஒரு நாள், 2 நாள், 3வது நாள் அல்லது 4வது நாள், 2 நாளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தொழுதாங்க. பின்னாடியும் சஹாபாக்கள் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே சேர்ந்து இமாம் ஜமாத்தா தொழுதாங்க. இது 1 நாள் 2 நாள் இது மாதிரி நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட தொழுதாங்க. ஆனால் 3வது நாளோ அல்லது 4வது நாளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்பட்டு வெளியில் வரலை. உடனே சஹாபாக்கள் எல்லாம் என்னாச்சு ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலேருந்து வரலை அப்படின்னு எல்லாருமே கேட்கும் பொழுது, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இல்லை, இது எனக்கென்று நான் தனிப்பட்ட முறையில் தொழுகிறேன், இது என்னுடைய வழமையில் கட்டுப்பட்டது. ரமதான் மாதத்தில் நான் விரும்பி தொழுகிறேன், நான் விரும்பி செய்கிறேன். ஆனால் இது ஒரு வேளை ஃபர்லாக்கப்பட்டு விடுமோ, ஃபர்ல் என்றால் நிச்சயம் நிறைவேற்றி ஆக வேண்டும், கட்டாயம் நிறைவேற்றி ஆக வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நிறைவேற்றி ஆக வேண்டும், அதுபோன்று அல்லாஹ் ஆக்கி விடுவானோ என்று பயமாக இருக்கிறது, நீங்கள் காட்டுகின்ற ஆர்வத்தை பார்த்தால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த தொழுகை எந்த தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்? புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்லுகிறார்கள், வதாலிக ஃபீ ரமலான், இது ரமதான் மாதத்திலே நடந்தது. எப்போ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவெல்லாம் முடித்ததற்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்க. எத்தனை ரக்காயத்து தொழுதாங்க அது தெரியாது, எத்தனை ரக்காயத்து தொழுதாங்க அது தெரியாது, அது பதிவு செய்யலை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி இஷா முடிஞ்சதுக்கு பின்னாடி தொழுதாங்க. பின்னாடி சஹாபாக்களும் தொழுதாங்க. ஆனால் தொழுத சஹாபாக்களுக்கு தெரியும் அல்லவா எத்தனை தொழுதார்கள் என்று. இங்கே தான் விஷயமே இருக்குது. விஷயம் எங்கே வருகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக சொல்லலை. அறிவிக்கக்கூடிய உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பிரச்சனையை மட்டுமே மேற்கொண்டார்கள், அந்த இடத்திலே பதிவு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஃபர்தாக ஆகிவிடுமோ என்ற பயத்தின் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்க வரவில்லை என்ற அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். ஆனால் பின்னே தொழுத சஹாபாக்களுக்கு தெரியும் அல்லவா எத்தனை தொழுதார்கள் என்று. எனவே காலம் போகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முடிகிறது. அப்படி முடியும் பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியிற்கு வருகிறார்கள். வரும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தனிப்பட்ட முறையில் அவங்க விருப்பப்பட்ட முறையில் தொழுதுக்கட்டும் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் விட்டு போனாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனிப்பட்ட முறையில் தொழுதாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இல்லை வேண்டாம், புதுசாக ஒன்றை உருவாக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் விட்டு போய்விட்டார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். எனவே சஹாபாக்களும் பள்ளிக்குள்ளே வந்து தனித்தனி முறையிலே தொழுகிறார்களே, இது பார்க்கறதுக்கு நல்லா இல்லையே என்ற அடிப்படையிலே ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல இருப்பதிலேயே மிக அழகிய காரி யார், இருப்பதிலேயே மிக அழகான முறையிலே குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் யார் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி, அதாவது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழ வைக்க சொல்லி, நீங்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்களாக இருக்கிறீர்கள், முழு ஹாஃபிலாக இருக்கிறீர்கள், நீங்கள் தொழ வையுங்கள். அப்படி தனித்தனியாக தொழுவுறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த குர்ஆனையும் நம்ம ரமதான் மாதம் முழுக்க சன்னமாக ஓதி முடிக்கின்ற ஒரு வழமையை வைத்துக் கொள்ளலாமே என்று ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இப்போ இதுதான் இங்கே விஷயமானது. இது என்ன, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஏற்படுத்தினார்களா, அவங்க தான் இப்படி தொட சொன்னாங்களா? இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கோணத்தை சற்று மாற்றி விட்டார்கள், அந்த கோணத்தை சற்று மாற்றி அமைத்தார்கள். தனித்தனியே எல்லா சஹாபாக்களும் பள்ளிக்குள்ளே வந்து அவரவர்கள் விருப்பப்பட்ட முறையிலே தொழுது கொண்டிருந்தார்கள். இதை ஒரு முறையாக்க வேண்டும், ஒரு வரையறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரை இமாமாக நிப்பாட்டி, ஹாஃபிலாக நிப்பாட்டி, அதற்கு பின்னே சஹாபாக்களை நிப்பாட்டி தொழ வைக்க சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காரியத்தை ரெகுலராக செஞ்சாதான் அது ஃபர்து, அதே சஹாபாக்கள் ரெகுலராக செஞ்சாங்கன்னா அது ஃபர்லாக்கப்படாது என்பதை உணர்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 20 ரக்காத்துகள் பிளஸ் 3 அந்த வித்ரு வாஜிபையும் சேர்த்து 23 ரக்காத்துகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய காலத்தில் ஏற்படுத்தினார்கள் என்பதாக நாம் வரலாறிலே காண முடிகிறது. இப்போ இங்கே தான் பிரச்சனையே. சரி அலிம்சா, அப்போ அது சுன்னத்து தானே, அப்போ செஞ்சால் என்ன செய்யாட்டி என்ன, நாங்கள் எங்களுடைய குடிக்கு பதில் சொல்லிக்கிறோம், விட்டுட்டு போவியலா, சும்மா போட்டு ஏன் தொழாதவங்களை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறீங்க? இங்கே திட்டலை, அதாவது ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறாங்கன்றது தான் வெளிப்படுத்தப்படுகின்ற விஷயம். கவனக்குறைவாக இருக்கிறோம். ஒரு விஷயம் மார்க்கத்திலே ஹலாலான ஆகுமான ஒன்றை பித்அத்தே ஹசனாவாக இருக்கக்கூடிய நல்ல புதிய துவக்கமாக இருக்கக்கூடிய புதிதாக உருவானாலும் அது நல்லவையாக இருக்கக்கூடிய ஒன்றை மார்க்கத்தில் இது கூடாது, அறவே தவறு என்று சொல்லுவது அது வேண்டாம். நாம் அதை வழமையாக எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தி தொட வைக்க சொன்னாங்களோ அது மாதிரி காலமாக நாம் அப்படியே சென்று கொண்டே இருப்போம் என்பதை இந்த இடத்திலே மேலும் வலியுறுத்துகிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நம்ம கடந்த உரையிலேயே சொல்லியிருக்கிறோம், ஆனால் சும்மா மேலே தொட்டு வச்சுட்டு போனோம் அந்த செய்தியை. அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் பித்அத்து, புதிதாக உருவாகிய எல்லாமே பித்அத்து, புதிதாக உருவாகிய எல்லாமே பித்அத்து, அந்த பித்அத்துகளை செய்யக்கூடியவர்கள் நரகத்தில் தான் போய் செல்வார்கள், நரகத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் அடிப்படையிலே புதிதாக உருவானது தான் தராவீஹ் தொழுகை. அந்த அடிப்படையில் உள்ளது தான் இது. அவங்க சொல்லலை, நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் புதிதாக உருவானது தான் குர்ஆன். அப்போ குர்ஆன் கிடையாது, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்போ குர்ஆன் கிடையாது. குர்ஆன் என்பது சஹாபாக்களினுடைய மனங்களில் மட்டுமே இருந்தது, சஹாபாக்களினுடைய உள்ளங்களில் மட்டுமே இருந்தது. அந்த ஹாஃபிலாக ஏராளமான நபர்கள் இருந்தார்கள். அதிலும் சில நபர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், கொஞ்சம் பக்ரா சூரா 2-3 பேருக்கு தெரியும், ஆலு இம்ரான் சூரா 2 பேருக்கு தெரியும், யாசீன் சூரா ஒரு 10 பேருக்கு தெரியும், சூரத்துல் வாக்கியா ஒரு 20 பேருக்கு தெரியும், சூரத்துர் ரஹ்மான் ஒரு 100 பேருக்கு தெரியும், சூரத்து முஸம்மில் இருக்கிறது அல்லவா அந்த சூரா ஒரு 300 நபர்களுக்கு தெரியும், 50 நபர்களுக்கு தெரியும். இப்படி சன்னமாக குர்ஆன் சஹாபாக்களினுடைய உள்ளங்களிலே பிரிந்து கடந்தது. ஆனால் சில சஹாபாக்கள் முழுவதுமாக மனனம் செய்தும் இருந்தார்கள். இன்றைக்கு நம்மிலே அப்படி இல்லையா? சற்று யோசிக்க வேண்டுமே. இன்றைக்கு நம்மிலே அப்படி இல்லையா? கடைசி ஒரு ஜுஸை மனப்பாடம் பண்ண எத்தனையோ நபர்கள் நம்மில இருக்கிறாங்களே.
நம்மில எத்தனையோ நபர்கள் சூரத்துல் வாக்கியாவை சூரத்து யாசீனை மனப்பாடம் பண்ணவங்க இருக்கிறாங்களே. நம்மில் எத்தனையோ பேர் சூரத்துல் பக்ராவை அடிக்கடி ஓதி 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 மனப்பாடம் பண்ணவங்க இருக்கிறாங்களே. அப்போ நம்முடைய காலத்திலேயே இப்படி அடிக்கடி ஓதி ஓதி அதை மரணம் செய்தவர்கள் இருக்கும் பொழுது, சஹாபாக்களினுடைய அந்த காலத்திலே எதுவும் எழுதப்படாத நிலையில் எதில் எழுதி வைத்திருந்தார்கள்? டோட்டலாக பேப்பர்லாம் கிடையாது. தென்னை மரத்தினுடைய மட்டைகளில் எழுதினார்கள் என்று இருக்கிறது. ஓலை சுவடிகளில் எழுதினார்கள் என்று இருக்கிறது. ஹதீஸ்ல வர்றது அப்படிதான் வருது. ஓலை சுவடிகளில் எழுதினார்கள். அந்த தென்னை மரத்து மட்டை, அந்த தேங்காயினுடைய மட்டை, அது மாதிரி உள்ளதுல அந்த பால் சுரக்கக்கூடிய ஒரு செடி ஒன்று இருக்கும். அதை பிச்சு அதில் எழுதினாங்க, எழுதி வைத்து கொண்டார்கள் என்பதாக இருக்கிறது. அல்ஹம்து சூராவை எழுதி வச்ச சான்றெல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ சஹாபாக்களினுடைய உள்ளங்களில் குர்ஆன் குடிகொண்டு இருந்தது. இது எப்படி உருவாக்கப்பட்டது என்ற அந்த செய்தியை கடந்த வாரத்தில் சொல்லலை. இப்போ நம்ம அதை பதிவு பண்ணுறோம். யமாமா என்ற ஒரு போர் நடந்தது. யமாமா என்ற ஒரு போர். அந்த போரில் அதிகமாக கொல்லப்பட்டதே ஹாஃபிதுகள் தான். எப்போவுமே ஒரு சட்டம் உருவாகிறது என்றால் அந்த சட்டத்தினுடைய பின் விளைவை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னா அந்த சட்டத்தினுடைய பின் விளைவு என்ன? அதிகமான ஹாஃபிதுகள் இல்லாமல் போனார்கள், அதிகமான ஹாஃபிதுகள் ஷஹீதாக ஆனார்கள். எனவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் தோன்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, அதாவது அமீருல் முஃமினீனாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க, யமாமா போர் நடந்துச்சு, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏராளமான ஹாஃபிதுகள் இறந்து போயிட்டாங்க, ஏராளமான ஹாஃபிதுகள் ஷஹீத் ஆயிட்டாங்க, இறை பாதையில் உயிரை நீத்துட்டாங்க. எனவே யோசனை தோன்றுகிறது, குர்ஆனை நாம் ஒன்று திரட்ட வேண்டும். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய சிந்தனையிலிருந்து இந்த வார்த்தை வெளிவருகிறது. டக்குன்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமரே இது பித்அத்தாச்சே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்ற வார்த்தை என்னங்க? இது பித்அத்தாச்சே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை செய்யலையே, நினச்சிருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே செஞ்சிருக்கலாமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே செஞ்சிருக்கலாமே, ஆனால் இது பித்அத்தாச்சே, நம்ம எப்படி செய்யறது? அமீருல் முஃமினீனே, முஃமினீன்களின் தலைவரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சற்று யோசித்து பாருங்கள். நாம் வெற்றி பெற்றவர்கள் தான், ஆனால் இதற்கு பின்னும் ஏராளமான போர்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இதற்கு பிறகும் நாம் ஏராளமான பெரும் பெரும் படைகளை நோக்கி உண்டான பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. காலத்தினுடைய அந்த சூழ்நிலையையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மரணங்கள் போக போக குறைந்து போகும். எனவே சற்று கவனத்தில் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேள்வி தொடுக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா இதிலே இணைக்க வைக்கிறான். ஓகே பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தான் ஃபர்ஸ்ட் எதிர்ப்பையே தெரிவித்தது. இது பித்அத்து, இது தவறு, நம்ம செய்யக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு தெரிவித்தது யாருங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு. ஆனால் அல்லாஹ் அவங்களினுடைய உள்ளத்தையும் மாற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சம்மதித்து இந்த குர்ஆனிலே மிக தேர்ச்சி பெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு சஹாபியிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதாவது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் குர்ஆனை ஒன்று திரட்டியவர்கள். ஸைத் அந்த பேர் தெரியும், அவங்க யாருடைய மகன் அப்படின்றதுல கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு, அதனால நம்ம பார்த்தோம். ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அபூபக்கர் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போகிறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லுகிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டியதே இதுதான். பிதாத்து 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 போட்டு ஒரே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லையே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லையே, நாம் எப்படி செய்வது? உடனே சற்று நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை விளக்கினார்களோ அதை அப்படியே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் அபூபக்கர் அமீருல் முஃமினீன் முஃமினீன்களுடைய தலைவராக இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கிறார்கள். விளக்கி தந்ததுக்கு பின்னாடி குர்ஆனோடே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு மனமுவந்து வருகிறார்கள். மனமுவந்து வந்து அந்த திரட்டினதை அதை எப்படி ஒன்று சேர்த்தோம் அப்படின்றத ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லுகிறார்கள்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எதற்காக இதை விரிவுபடுத்தினான், இதை விரிவுபடுத்த வேண்டும், ஒன்று சேர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தை போட்டான்னு தெரியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலும் இது தொடர்பான செய்தி எதற்கு போட்டான்னு தெரியல. ஆனால் என்னவோ தெரியல, உமர் ரலியல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹும் சொன்னதை கேட்டதுக்கு பின்னாடி எனக்கு அதில் அவ்வளவு ஒரு மும்முரமான ஆர்வம் வந்து விட்டது. நான் அதிலே முழுமூச்சாக இறங்கி விட்டேன். ஆனால் எவ்வளவு சிரமமான காரியம் தெரியுமா என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மலையையே, அவங்க சொல்லக்கூடிய அந்த கடினமான வார்த்தையை பார்க்க வேண்டும், ஒரு மலையையே கொடைந்து அதனுடைய இருப்பிடத்தை விட்டும் வேறு இடம் மாற்ற வேண்டுமாயினும் எனக்கு அது லேசான காரியமாக இருந்திருக்கும். ஆனால் குர்ஆனை திரட்ட சொன்ன அந்த காரியம் இருக்கிறதே, எனக்கு ஏற்படுத்திய கஷ்டம் இருக்கிறதே, எனக்கு ஏற்படுத்திய அந்த தூக்கமின்மை இருக்கிறதே, எனக்கு ஏற்படுத்திய அந்த மன வருத்தம் இருக்கிறதே, காரணம் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கவில்லை. இருப்பினும் நாம் இதை செய்கிறோம். ஒருவேளை அல்லாஹ்விற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த காரியத்திற்கு எதிர்ப்புறமாக நான் செயல்பட்டு விட்டேன் என்று வந்து விடுமோ என்றெல்லாம் பயந்து தான் நான் அதை செய்தேன். ஆனால் அல்லாஹ் அதை அங்கீகரித்தான். சும்மா ஒன்றும் இருந்தவங்க எல்லாத்திலையுமே கேட்டு இல்லை. ஒரு ஆயத்துனா அந்த ஒரு ஆயத்து 200 நபர்களும் அறிவிக்க வேண்டும். ஒரு ஆயத்து, அந்த ஒரு ஆயத்தை இருக்கின்ற 200 நபர்களிடத்திலும் தேடி சென்று ஒரு செய்தி கேட்டா, இதே ஆயத்து அவரும் ஒரு தடவை சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை தொட வச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது என்று சொன்னார். ஸ்ட்ரைட்டா அவர்கிட்டயே போய் கேட்டு, இவங்களை தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரெஃபரன்ஸா எடுக்கிறாங்க. ஒரு முன்னுதாரணமாக எடுக்கிறது, இவங்களை மாதிரி தான் நம்ம ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் தொகுக்கணும் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரெஃபரன்ஸ் எடுத்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நபர்களாக கேட்டு இறுதியிலே ஒட்டுமொத்த குர்ஆனையும் ஒன்றி திரட்டி அட்டை டு அட்டை, அதாவது இன்றைக்கு நம் கையில் இருக்கிறதல்லவா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ் முடிகிறது. அங்கே ஆரம்பித்து அல்ஹம்து சூரா ஆரம்பித்து சூரத்து நாஸில் கொண்டு போய் முடியுது. இதை ரெடி பண்ணி அபூபக்கர் ரலியல்லாஹு கையில் கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு கையில் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகளாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியுமாக இருக்கக்கூடிய ஹஃப்ஸா நாயகி அவங்கள்ட்ட அதை ஒப்படைச்சிட்டு நீங்கள் இதை பாதுகாப்பாக வச்சுக்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம குர்ஆனில் அதை எடுத்து ஓத முடியுமாங்க? அப்படி ஒரு திரட்டி கொடுக்கலன்னா வீடுகளில் நம்ம அந்த ஜில்தை வச்சிருக்க முடியுமா? அந்த குர்ஆனை பேப்பரில் அச்சிடப்பட்ட அந்த குர்ஆனை நாம் வீட்டிலே வைத்து ஓத முடியுமா? இல்லை விதத்து, அதெல்லாம் செஞ்சது தப்பு, எப்படி நம்ம எடுத்து ஓதணும்? ஆஃபில் கொண்டு வாங்க, நான் அவர் முன்னாடி உட்கார வச்சு நான் கேட்குறேன், ஓதிக்கிட்டே இருக்கிறேன், அவர் ஓத நான் ஓதுறேன் என்றால் எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டமான காரியமாக இருந்திருக்கும் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எப்படி குர்ஆன் உருவாக்கியதிலேயே நல்ல பிதஅத்தோ, இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், புதிதாக உருவான காரியமாக இருந்தாலும் நல்ல பிதஅத்தாக இருக்கிறது, பிதஅத்தே ஹஸனாவாக இருக்கிறது, நல்ல வழியில் புதிதாக உருவாகிய பிதஅத்தாக இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொன்னார்கள். அதுக்கு பின்னாடி தராவி தொழுகையை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வச்சு தொழ வைக்க சொன்னாங்கல்ல, அந்த தொழ வைக்கிறத பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த நாள் பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்க்குறாங்க, பரவாயில்ல இது வழமையாக நடக்குது, நம்ம ஏதோ சும்மா சொன்னோம் அது விட்டுருவாங்கன்னு நினச்சோம், ஆனால் இது வழமையாக நடக்குது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அந்த நேரத்திலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாதிஹி பித்அத்துன் ஹஸனா, இது நல்ல முறையில் உருவான புதிய ஒரு காரியம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொன்னார்கள். சரி, என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லிட்டா வேத வாக்காயிருமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னால் வேத வாக்காயிருமா? அவங்க சொல்லிட்டா நம்ம எடுத்து செஞ்சிடலாமா? குர்ஆனிலேயே அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்திற்கு ஒப்பாக 3 ஆயத்துக்களை இறக்கி இருக்கிறான். இந்த சமூகம் அதனுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்னவோ முன்னாடியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தானா என்னவோ தெரியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக இந்த சமூகம் கியாமத்து நாள் வரை ஒரு பிதஅத்தை செய்ய போது, ஒரு புதிய அமலை செய்ய போது, அந்த அமலை அவங்க தப்பாக நினச்சிரு, ஏதோ உமர் வந்தார் உருவாக்கி விட்டு போயிட்டார், அதெல்லாம் நாங்கள் செய்யணுமா என்று கேட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தானோ என்னவோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு, எதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரோட பேச்சை கேட்டு மறுத்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேச்சை கேட்டு சற்று யோசித்து
அதை அமல்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், உமரினுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். சரி, அந்த 3 விஷயம் சொன்னனே, குர்ஆன்ல உமர் ரலியல்லாஹு என்ன நினைச்சாங்களோ அதுக்கு தோதுவா குர்ஆனினுடைய வசனத்தையும் அல்லாஹ் தஆலா இறக்கினா. இதை உமர் ரலியல்லாஹுவே சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய அந்த ஆயத்திற்கும் என்னுடைய மனதிற்கும் தோதுவான 3 ஆயத்துகள் இருக்கிறது என்றார்கள். ஆயத்து இறங்குறதுக்கு முன்னாடியே உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கல்புல அது தோணுச்சு, மனசுல அது தோணுச்சு. மனசுல தோணுது மட்டும் இல்லாம அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வெளிப்படுத்தி காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, நான் நினைச்சேன் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றது வேற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் முன்னாடியே சொன்னேன்ல அப்படின்றது வேற. நினைக்கல உமர் ரலியல்லாஹு, சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இன்னைக்கு நம்ம உம்ரா போகும்போதும் சரி, ஹஜ்ஜி செய்யும் போதும் சரி, அங்கே தவாஃபு முடிச்சுட்டு மக்காம இப்ராஹிம் பக்கத்தில் 2 ரக்காத் தொழுகிறோம்ல, அந்த தொழுகிற அந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உமர் ரலியல்லாஹு எல்லா சஹாபாக்களும் அங்கே போகும்போது எல்லாம் முடிச்சுட்டு உமர் ரலியல்லாஹு தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய நேசத்திற்குரியவரே, யா ரசூலல்லாஹ், அந்த மக்காம இப்ராஹிம் பக்கத்தில் ஒரு 2 ரக்காயத்து தொழலாமே அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு 2 ரக்காயத்து தொழலாமே யா ரசூலல்லாஹ். அவங்க உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னது தான் தாமதம். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி விட்டான், மகாம இப்ராஹீம முசல்லா ஒத்தஹிது, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மிம் மகாமி இப்ராஹீம முசல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தடத்தை, அந்த அவர்கள் இருந்த இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். இப்போ 2வது இன்னொரு இடத்துல உமர் ரலியல்லாஹு அவங்க நினைக்கிற மாதிரியே ஒரு வசனம் இறங்குச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த மாதிரி யா ரசூலல்லாஹ், உங்கள் வீட்டுக்கு நல்லவங்களும் வந்துட்டு போகிறாங்க, தீயவர்கள் கெட்டவங்களும் வந்துட்டு போகிறாங்க. அதனால் என்னுடைய எண்ணம் என்னன்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஹிஜாப் திரையை ஏற்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா. உங்கள் வீட்டுக்கு நல்லவங்களும் வந்துட்டு போகிறாங்க, கெட்டவங்களும் வந்துட்டு போகிறாங்க, அதனால் உங்கள் வீட்டில் திரையை ஏற்படுத்தினால், புரிந்து கொள்ள வேண்டும், ஆமாம், ஹிஜாபை ஏற்படுத்தினா உங்கள் மனைவிமார்களுக்கு ஹிஜாபுக்கு பின்னாடி தான் நிற்கணும் அவங்க அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஒப்பீனியனை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு ஏற்றால் போல் ஆயத்தை இறக்குகிறான். ஹஜ்ரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய மனைவிமார்களை யாரிடத்திலும் பேசும் பொழுது அல்லது வீட்டுக்கு யாரேனும் வந்தார்கள் என்றால் அவர்களை திரைக்கு அப்பால் நிற்க சொல்லுங்கள், தங்களுடைய வீடுகளிலே திரைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் பெண்களிலே அவர்களுக்கு ஹிஜாபை கடமையாக்குகிறான். யார் கொண்டு வந்ததுங்க? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கருத்திற்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா ஆயத்தை கொண்டு வந்தார். அது மாதிரி பத்ர் யுத்த காலத்தில் சஹாபாக்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனால் தோற்றவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து ஃபிதியா கேட்பாங்க, பகரம் கேட்பாங்க. உங்களை விடுதலை செய்யணும்னா இவ்வளோ எங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உமர் ரலியல்லாஹு அவங்க படான்னு சொல்லிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்க மோசமானவங்க, உங்களை கருவறுக்க வேண்டும் என்பது வேறு, ஒட்டுமொத்த இஸ்லாத்தையுமே கருவறுக்க வேண்டும் என்பது தான் இவங்களுடைய கொள்கையை, இவங்களுடைய சிந்தனையை. அதனால் விட்டு வைக்காதீங்க யா ரசூலல்லாஹ், கொலை பண்ணிடுங்க, யாரையுமே விட்டு வைக்க வேணாம் அப்படின்றது உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கருத்து, அவர்களுடைய வார்த்தை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒண்டியாக முடிவெடுக்கிறவங்க கிடையாது, ஓட்டு எந்த பக்கம் அதிகமாக உழுவுதுன்றதை பார்க்குறவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. மற்ற சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, மற்ற சஹாபாக்கள் எல்லாமே சொன்னது என்னென்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எடுக்கின்ற முடிவிற்கு நான் தோதுபடுகிறேன் அப்படின்றாங்க. எப்போதுமே அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எடுக்கின்ற முடிவிற்கு நான் எப்போதுமே தோதுபடுகிறேன் அப்படின்ட்டு சரணடைஞ்சிருவாங்க. சஹாபாக்கள்னு சொல்கிறாங்க, உடனே மற்ற சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஃபிதியா வாங்கிடலாம், பகரத்தை வாங்கிட்டு அவங்களை எல்லாத்தையுமே விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்து கேட்டு முடிவெடுத்தார்கள் அல்லவா, அந்த முடிவெடுப்பிற்கு மாற்றமாக அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், இவர்களை நீங்கள் விட்டுவிட வேண்டாம், இவர்களை நீங்கள் விட்டுவிட வேண்டாம், எதிர்காலம் கேள்விக்குறியாகும், தங்களினுடைய அந்த இலக்கு பூர்த்தியாகாது, இவர்களை இதே இடத்திலேயே ஒட்டுமொத்தமாக எல்லோரினுடைய கதைகளையும் நீங்கள் முடித்து விடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி இறக்குகிறான். அதுபோன்றே நடக்கிறது. ஆக மொத்தத்தில் 3 நேரங்களில் உமர் ரலியல்லாஹு என்ன நினைச்சாங்களோ அது மாதிரியே குர்ஆன் வசனமும் இறங்கி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரினுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்ற அந்த வார்த்தை
ஆட்சி பகருதல். இந்த பக்கம் பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் தராவி தொழுகை 20 பிளஸ் 3 ரக்காயத்தை வித்ரு வாஜிபா கடைசியில் தொழுவட்டும் என்று நிர்ணயம் செய்து அதை வழமைக்கு கொண்டு வந்தது உமர் ரலியல்லாஹு தான் என்று பார்க்கும் பொழுது எதெல்லாங்க மறுக்கிற மாதிரி இருக்குது. உமரினுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்பதை மறுக்கிற மாதிரி இருக்குது. அந்த பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தோதுவா இறக்கப்பட்ட ஆயத்துகளை மறுக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுடைய சிந்தனைக்கு என்ன அல்லாஹ் கட்டுப்படுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை இவர் ஏற்படுத்தின அந்த 20 ரக்காத்தை நம்ம தொழுவணுமா என்று யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனைக்கு கொண்டு போகிறது அல்லவா. எனவே இந்த விஷயத்தை இந்த நேரத்திலே யோசித்து பார்க்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், ஒரு ஹாஃபிதை அவர்களுடைய கவர்மெண்ட்டில் இருக்கும் பொழுது எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தினார்களோ அந்த ஏற்படுத்துவதின் அடிப்படையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறந்த காரி ஒருவரை நிர்ணயம் செய்து, மிக அழகான முறையிலே குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு காரியை நிர்ணயம் செய்து 20 ரக்காத்துகளும் பிளஸ் 3 ரக்காத்துகளையும் நாங்கள் தொழுது வந்தோம் என்பதாக அதில் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இதுவெல்லாம் இந்த மாசத்துல என்ன அமலை நம்ம குறிப்பா செய்ய போறோம், நம்ம தொழுவ போறோம், அந்த தொழுகையில குர்ஆனை ஆட் பண்ணிக்க போறோம். ஏன் ஆட் செய்யணும்? குர்ஆனை எதற்கு இணைக்கணும்? எதற்காக இணைக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஏனென்றால் வரக்கூடிய அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. எந்த மாதத்தில் இறங்கியதோ அந்த மாதத்தில் அதை அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்தமான அந்த தொழுகையில் வைத்து முடிப்பது அது மிக சிறந்த ஒரு அமலாக கருதப்படுகிறது. எனவே தான் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தொழுகையில் வைத்து அதை முடிக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்தார்கள். தொழுகையிலே நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இன்னும் பைஹக்கி இமாம், மாலிக் இமாம், இவங்க எல்லாமே தொழுகையில 2 தடவையோ 3 தடவையோ தொழுகையில நின்றவாறு முடித்து விடுவார்களாம். 7 நாளைக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை. சில அறிஞர்கள் 3 நாளைக்கு ஒரு தடவை தொழுகையிலே வைத்து முடித்தவர்களும் இருக்கிறார்கள். அதுபோன்று தொழுகைக்கு வெளியில 2 நாளுக்கு ஒரு குர்ஆன். தொழுகைக்கு வெளியில் அந்த நேரம் கிடைக்கிறதுல, எக்ஸ்ட்ரா நேரம் ஃப்ரீ டைம்லாம் கிடைக்கிறதுல, கடையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரம் நடக்காத நேரம் இருக்குது, புதிதாக உருவாக்கப்பட்ட பிதாத்தாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் ஆப், அந்த அப்ளிகேஷனை எடுத்து அப்படி திறந்தோம் அப்படின்னா குர்ஆன் வந்துடுது. அதில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஓதணும் அப்படின்னா அந்த குர்ஆனிலிருந்து நாம் நன்மையை பெற முடிகிறது, 70 மடங்கு நன்மையை பெற முடிகிறது. அப்போது இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் 2 நாளைக்கு ஒரு குர்ஆன், 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிச்சிருக்கிறாங்கன்னும் போது நம்ம ஒரு நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். அதிகபட்சம் என்ன, நான் ஏன் அதிகபட்சம்ன்ற வார்த்தையை சொல்றேன்னா, குறைந்தபட்சம் அப்படின்றது ரொம்ப ரேர். அதிகபட்சம் நம்ம அந்த ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸாவது ஓதுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா ஒரு ஐன் ஓதுறதுக்கே பசங்களுக்கு நம்ம பார்க்கும்போது 10 நிமிஷத்துக்கிட்ட பிடிக்குது, ஒரு 5-6 நிமிஷத்துக்கிட்ட பிடிக்குது. ஏன்னா அதிகபட்சம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, குறைந்தபட்சம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடிக்க வேண்டும் என்ற நியத்திலே அரை பக்கம் ஓதுனாலும் போதுமானது. குறைந்தபட்சம் முடிக்க வேண்டும் என்ற நியத்திலே அரை பக்கம் ஓதுனாலும் போதுமானது. அல்லாஹ் தஆலா முழுவதுமான குர்ஆனை முடித்த நன்மையை கொடுத்து விடுகிறான் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் முன்னாடி இருந்த மேமக்களுக்கு தொதுவா நம்மளும் போகணும் அப்படின்னா அந்த அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸாவது முடிக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு வைத்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, 5 நிமிஷம், இந்த 5 நிமிஷத்தில் இந்த நோன்பில் சில சட்டங்கள் நிறைய பேருக்கு தோணும். என்னன்னா, அந்த சட்டத்தை கொஞ்சம் வெளிப்படுத்திடுறோம், தெளிவுபடுத்திடுறோம். இந்த மூக்குக்கு சொட்டு மருந்து போடக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படி மூக்குக்கு சொட்டு மருந்து போடும் பொழுது அது தொண்டைக்குள் சென்று விட்டால், அப்படி இல்லைன்னா காதுக்கு போடுற அந்த சொட்டு மருந்து, அதுபோல் ஏதாவது புண்ணு ஏற்பட்டிருக்கு, அந்த புண்ணுக்கு நம்ம காயம் ஆறுறதுக்காக ஏதாவது மருந்துகள் போடுறோம். இது எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய்விட்டால், மூக்கு, வாய், இது மாதிரி இதுங்கள்லாம் இது உள்ள தொண்டையை தொட்டு விட்டால், இது மாதிரி சதைகள் இருக்கிறதே, அதில் ஏதாவது மருந்து போட்டோம் அப்படின்னா அது உள் சதையை போய் தொற்றும் அப்படின்ற அளவிற்கு இருக்கிறது என்றால் நம்முடைய நோன்பு முறிந்து விடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று தெம்புக்காக நம்ம குளுக்கோஸ் ஏற்றுறோம் அல்லது ஊசி போடுறோம் அப்படின்னா நோன்பு முறிஞ்சிடும். இல்லை நார்மலாக டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இது ஊசி போட்டே ஆகணும், மயக்கம் இதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பு முறியாது. அல்லது வேறு ஏதேனும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, அதாவது தெம்பு அல்லாத வகையில் வேறு ஏதேனும் ஆன்டிபயோட்டிக்காக ஏற்றுறாங்க அப்படின்னா அந்த நேரத்திலலாம் நோன்பு முறியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று ரத்தம் சாதாரணமாக உடம்புல இருந்து வெளியாகி வருது அப்படின்னா நோன்புலாம் முறியாதுங்க. ஆனால் பற்களில் ரத்தம் அந்த ரத்தம் தொண்டை குழிக்கு போயிருச்சு அப்படின்னா நோன்பு முறிந்து விடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று
இந்த ஊதுபத்தி, சாம்பிராணி, புகை இதுவெல்லாம் வேண்டுமென்றே உள்ளே போய்விட்டால், புகைன்னு சொல்லும்போது அந்த புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்துன்றதையும் இன்க்ளூட் பண்ணிடணும். அப்போது புகை வேண்டுமென்றே உள்ளே போயிருச்சு அப்படின்னா நோன்பு முறிந்து விடும். நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு சிகரெட் பிடிச்சாலும் என்ன, சிகரெட்டுன்றது ஒரு புகை என்ன, நம்ம மூச்சு காலத்தெல்லாம் உள்ளே இழுத்து விடுறோம், எத்தனையோ புகை போயிட்டு வருது, அதே எப்படி அழிச்சா முடியும், கேள்வி கேட்குறவங்க இருக்காங்க. அப்போது வேண்டுமென்றே உள்ளே போயிடுச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா நோன்பு முறிந்து விடும். ஆனால் தெரியாமல் போகுது, ஏதோ ரோட்டில் போய்கிட்டு இருக்கணும்னு கடந்து போய்கிட்டு இருக்கிறோம், ஊதுபத்தியை பற்றி வச்சுருக்கிறாங்க. நம்ம சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கோயில்களில் ஊதுபத்தியை பற்றி வச்சுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் யதார்த்தமாக மூக்குக்குள்ளேயோ அல்லது காதலையோ எதுலையோ பூந்துருச்சு அப்படின்னா அதனால் நோன்பு முறியாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே பூந்து விட்டால், புகுத்தி விட்டால் நோன்பு முறிந்து விடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று இந்த முடி வெட்டுறது, அந்த நகை வெட்டுறது, ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அந்த மாதிரி கேள்வி இருக்குது, இதை பெரியவங்க சொல்லித்தரணும். அது டக்குன்னு ஃபோன் போட்டு ஆலிம்சா முடி வெட்டுறது, நகை வெட்டுறது இல்லாமல் நோன்பு முறிஞ்சிடும், அதுமாதிரி கேட்குறவங்க இருக்கிறாங்க. தெரிந்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இந்த சட்டம் தெரியுது, தெரியாதவர்கள் ஓ அப்படியோ என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த முடி வெட்டுறது, நகை வெட்டுறது இதனாலலாம் நோன்பு முறியாது. அதுபோல் பல் துலக்குவதினால் நோன்பு முறியாது, பல் துலக்குவதினால் நோன்பு முறியாது. ஆனால் நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான கஸ்தூரி மணத்தை காட்டிலும் மிக பிரியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, இந்த மதியானத்துக்கு மேலே நம்ம பல் துலக்குதல் வேண்டாம், மதியானத்துக்கு மேலே அப்படின்றது வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க. அப்போது வாய் நிறைய வேண்டுமென்றோ அல்லது தானாகவோ வாந்தி எடுத்து விட்டால் நோன்பு முறிந்துவிடும். மருதியின் காரணமாக நம்ம ஏதாவது தண்ணியை அல்லது சாப்பாடே சாப்பிட்டுட்டு ஏப்ப விடுற நேரத்தில் தான் அல்லாவே நோம்பாச்சு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வருது அப்படின்னா நோன்பு முறியாது, அப்படியே தொடர்படியாக கண்டினியூ செய்யட்டும் என்பதாக தான் ஹதீஸில் இருக்கிறது. அதுவும் அந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சாப்பிட்ட அந்த உணவு இருக்குதுல்ல, அல்லாஹ் அவருடைய தக்தீரிலே எழுதிய ரிஸ்க் என்று சொல்கிறார்கள். அவர் நோன்பு வச்சுக்கிறாரு தான், அந்த நோன்பையும் தாண்டி அவர் எடுத்து குடிச்சிருக்கிறாரு, தண்ணீரை எடுத்து சாப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னா அவருடைய ரிஸ்க் அது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது ஏதோ மறந்தாப்புல செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் அடி மனசை எல்லாம் பார்க்குறான், நம்ம வெளியில் மறந்துட்டேன்னு சொல்லிக்கலாம், எடுத்து ஒரு சாத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டா அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதுபோல் நோன்பாளிக்கு அதாவது நோயாளிக்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. அதுவும் இதை கொஞ்சம் விவரிக்கணும். நோயாளி என்றால் எப்படிப்பட்ட நோயாளி, அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். நோயாளி என்றால் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு மார்க்கம் பரிகாரத்தை சொல்லுகிறது, ஃபிதியாவை சொல்லுகிறது. ஃபிதியா என்ன? ஒவ்வொரு நாளும் விடக்கூடிய ஒவ்வொரு நோன்பிற்கும் வயதானவர்கள், நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நோன்பிற்கும் அந்த 1.25 கிலோ அரிசி கையில் 2 முத்து அள்ளுனா, ஒரு கை 2 கை அல்லனா எந்த அளவிற்கு சாப்பாடு அது சோறு அரிசி வருதோ, அரிசி வகையில் 1.25 கிலோ சாப்பாடாக இருந்தால் அதை விட எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஏழைக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்து விட வேண்டும் ஒவ்வொரு நோன்பு விடும் பொழுதும் என்பதை நாம் நினைவு கொடுத்து. எங்கள் ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் பக்கம்லாம் அப்படி இருக்குது. வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கடலூர் மாவட்டம் பக்கம் வயதானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நோன்பு முடிகிற நேரத்தில் மொத்தமாக அரிசி மூட்டை, அந்த மளிகை ஜாமான், இது எல்லாத்தையுமே அந்த வயசானவங்க யார் வீட்டிலலாம் இருக்கிறாங்களோ அவங்க ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் பாருங்கள், மார்க்கம் பாருங்கள், எதையும் நீ இன்னொருக்கு பிரயோஜனமான ஒன்றாக ஆக்கு என்பதாகத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போது நோன்பை வயதானவர்கள் நோயின் காரணத்தினால், வயோதிகத்தின் காரணத்தினால் விட்டால் அவங்க இந்த மாதிரி ஃபிதியா கொடுத்துடணும். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் 93 வயது வரை இருந்தார்கள். 93 வயது வரை இருந்தாலும் அவங்க அந்த நேரத்தில் நோன்பு வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க, முடியாத போது ஃபிதியாக்களை கொடுத்தார்கள் என்பதாக நாம் வரலாறிலே காண முடிகிறது. அதுபோன்று இந்த நல்ல இளம் வயசு உள்ளவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நோய் வருகிறது என்றால் அவங்க இன்னொரு நாள் கலா செய்யணும். அவங்க நோய் இருந்தால் அவர்கள் இன்னொரு நாளிலே கலா செய்ய வேண்டும். அவங்களுக்கு ஃபிதியா கிடையாது. சரி, இந்த ஃபிதியாவிலேயே இன்னொரு சட்டம் இருக்குது. ஃபிதியாவே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சாப்பாடு இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது, அவரே இன்னொருத்தவர்கிட்ட தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, ஆனால் அவர் வயசானவர், நோயாளியாகவும் இருக்கிறார், அவர் என்ன ஆலிம்சா பண்ணுறது அப்படின்னா,
அவர் வசதி வந்ததற்கு பிறகு கொடுத்து கொள்ளலாம், இல்லை எனில் அல்லா தாலாவிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் என்பது மிகவும் லேசானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நேரம் கடந்து போச்சு, இன்னும் சில செய்தி இருக்குது, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே பார்த்துக்கொள்வோம். சொன்ன செய்திகளை மனதிலே பதிய வைத்து தெரிந்த விஷயங்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அதை செயல்முறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மட்டுமல்லாது பிறருக்கு அந்த செய்திகளை எடுத்து சொல்லி அவர்களையும் அதை அமல்படுத்துவதற்குண்டான ஒரு வழிமுறைக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் வரக்கூடிய அந்த ரமதானிலே கபூல் செய்து அருள்வானாக. ஏராளமான அமல்களை செய்து நல்ல மக்களின் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.